10 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு, 1 மணி நேரம் தூங்குறது, 2 மணி நேரம் கிளம்புறதுக்கு, பாக்கி 5 மணி நேரத்துல 5 சாப்டர் படிக்கிறோம், மாஸ் காட்டுறோம். தமிழ் ராகஸ்ல பாகுபலி 2 HD பிரிண்ட். மச்சான் சாப்பிட்றதுல 1 மணி நேரம் கட்டு, தூங்குறதுல 1 மணி நேரம், மிச்ச நேரத்தில் படம் பார்க்குறோம், படிக்கிறோம், மாஸ் காட்டுறோம். மச்சான் 60% எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றோம். ஒரு சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 5 இருக்கும், அதை மட்டும் படிக்கிறோம், மாஸ் காட்டுறோம். ஜஸ்ட் பாஸ் ஆதா உண்டா, மாஸ் காட்டணும்டா. 5 சாப்டர் இருக்கு, படிக்கவே முடியாது. 3 சாப்டர் படிக்கிறோம், 2 சாப்டர் சாய்ஸ் ஆகுறோம், படிக்கிறோம், பாஸ் ஆகுறோம், மாஸ் காட்டுறோம். மச்சான் எக்ஸாம் ஹால்ல சும்மாவே உட்கார முடியாதுடா. ஹெச்ஓடி பார்த்தானா கர்காலி கிழிச்சே போடுவாடா. ஒரே क्वेश्चन படிக்கிறோம், அது கண்டிப்பா வருது. வரலனா வராட்டியோ அதே எழுதி வைப்பேன்டா, மாஸ் காட்டுறோம்டா. எங்க சொல்லு. ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல், அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். புல் ஸ்டாப். ஐ செலக்டா சார். பிச்சுமணி பிச்சுமணி, என்ன போஸ்ட்மேன் எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. வேணு யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும். பண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சூட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல. உனக்கு தெரியுதா யாருன்னு? டேய் பிச்சுமணி, மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. அதான் இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. சரி சரி, பயப்படாத நீ. என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை. அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டிய. ஆஃப்டர் ஆல் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க? சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்? திஸ் இஸ் மை அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர். கவர்மெண்ட் ஜாப். சரி. இது நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. டைம் என்னாச்சு? ஏன் டைம் ஒர்க் அவுட் ஆச்சுடா. போடா போடா. ஏய் யார பாத்து? அப்படிதான் சொல்லுவேன். என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? தனியாள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போகும்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்டா. போடா என் புண்ணாக்கு. இந்த பா, நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பிச்சுமணி உன் துணிமணி. டேய் துணி என்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. டேய் எர்ரா வட்டியா, எர்ரா எடு எடு எடு. அக்கிரகாரத்தை வாக் பண்ணு. ஐ அம் கோயிங் டு சென்னை. இவன் தாங்க அரவிந்த், ஷார்க்ஸ் டீமோட ஆஸ்தான கீப்பர். ஃபுல் டைமா நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல வெயிட்டரா வேலை செய்யறான். வெல்கம் டு சீக்கிஸ். நல்ல ஃபீல்டர், செம பிளேயர். இவன் தான் சீனு, ஆல் ரவுண்டர்னு சொல்லிக்கிட்டு திரிவான். ஏதாவது எப்பாவது ஒரு மேட்ச்ல அடிப்பான், அவ்வளவுதான். கேட்ச் பிடிக்கிறதுல இவர் புலி. சொந்தமா ஒரு மளிகை கடை வச்சிருக்கான், ஃபேமிலி பிசினஸ். இவன் பழனி, சூப்பர் பேட்ஸ்மேனுங்க, நிஜமாவே சூப்பர் பேட்ஸ்மேனுங்க. ஆக்சுவலி எல்லாமே இவன் ரொம்ப நல்லா பண்ணுவான். வெற்றிகரமா 6 வருஷமா காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்னா இவன் ரொம்ப படிப்பான். ஆல் தி பெஸ்ட் பா. மிஸ்டர் ஏழுமலை, இவன் செம காட்டான், செமையா சுத்துவான். பேட்ல தெரியாம பால் பட்டுடுச்சுன்னா போதும், பால் கண்டான். சொந்தமா 2 ஆம்புலன்ஸ் வச்சிருக்கான். சின்சியர் ஒர்க்கர். இவர் தாங்க கார்த்திக், நம்ம ஷார்க்ஸ் டீமோட கேப்டன். நிஜமாவே சூப்பரான ஆல்ரவுண்டர். ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணாலும் செய்வான். ஆனா இவன் என்ன வேலை செய்யறான்னு தான் யாருக்கும் தெரியாது. இவன் கோபி, பைக் மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்கறான். பைக் மட்டுமல்ல, மேட்ச்ல ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா இவன் தான் நல்லா ஆடி சரி பண்ணுவான். ஏன்னா கிரிக்கெட் இவன் ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம். இவன் அப்பா தான் பழைய ஷார்க்ஸ் டீம் கேப்டனுங்க. இம்ரானுக்கு பாடி பில்டிங்னா உயிர். கிரிக்கெட் ஏதோ வரும், அடிதடின்னா ஃபர்ஸ்ட் நிப்பான். ஷண்முகம் ப்ரொஃபஷனலா ஆடுவான், சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறான். ஷார்க்ஸ் டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அறிவழகன், அறிவுன்னு கூப்பிடுவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட். அவன் காலேஜ் கிரிக்கெட் டீம்லயும் இவன் இருக்கான், ஷார்க்ஸ் டீமோட தூண். இவன் உதய், முக்காவாசி நேரம் வாய் கொடுத்து அவன் அதை பத்தி இவன் கவலைப்படுறதே இல்லை.
ஷார்க்ஸ் டீமோட இன்னொரு பிளேயர் இவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார். நம்ம படத்தில் இவர் நடிக்கல. இவர் மனோகர், ஏர்போர்ட் சோல் ப்ரொப்ரைட்டர். ஷார்க்ஸ் டீமோட எல்லாமே இவர் தான். ஆனா இவர்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஷார்க்ஸ் டீமோட மேனேஜரா இருக்கேன். இவருக்கு சித்தா தெரியும், இவருக்கு சித்தும் தெரியும், ஜனங்களின் நாடியும் தெரியும், பணங்களில் கோடியும் தெரியும். சகலகலா டாக்டர் டாக்டர். சரியான சூடு. சரி, இது வச்சு அதை எடுப்போம். மா, எத்தனை வாட்டி சொல்றது மேரிகோல்ட் பிஸ்கட் வாங்க, மேரிகோல்ட் பிஸ்கட் வாங்கன்னு. பாரு, இது அப்பப்போ டைட்டானிக் கப்பல் மாதிரி விழுந்துருது. ஒன் வரல. என்ன சார், யார் தான் எனக்கே பயமா இருக்கு. நீ மட்டும் தனியா இருந்தாலே ஜெயிப்பேன். வேண்டாம். ஓகேதான். போய் ஜூஸ் அடிப்போ. ஆனா அவன் இல்லைனாலும் உங்க டீம்ல நீ ஜெயிக்கலாம். நீ டேலண்ட். இவங்க எவ்வளவு வயசு வரைக்கும்? 18. சூப்பர். இவங்க எவ்வளவு? 10. ரெண்டு பேர் சேர்ந்து 10, அவன் ஒரு ஆளு 15. இல்லையே, வந்துட்டே இருக்கேன். ஆனா இதை விட்டுறாத. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கொட்டாயெல்லாம் டக்குன்னு வராது. கரெக்டா. அதான் இதுல இன்னும் கொஞ்சம் ராகத்தோட இது பண்ணீங்கன்னா சூப்பரா மியூசிக்கா வர மாதிரி. இதுதான் மக்களுக்கு பிடிக்கும். ஆனா 3 தான் ஒண்ணு கவுண்ட் ஆகும். இந்த ராகத்துல இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ராகம் சாரிடா, 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. எவ்வளவு அவங்க எவ்வளவு? 22 அவங்க கொண்டாடுறாங்க. 18. ஆனா உண்மையிலேயே அந்த ராகத்தோட விடும் போது எனக்கே உன்னை பார்த்து சாருக்கு தண்ணி கொடு, சாருக்கு தண்ணி கொடு, சாருக்கு தண்ணி கொடு. ஏலம் போடுறாங்க. சாருக்கு தண்ணி கொடு. என்னையா? இத கொஞ்சம் பாத்துக்க. பக்கத்து ஹோட்டல்ல போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சாருக்கு தண்ணி கொடு. ஓட்டலை இழுத்து மூடு. ஒரு நிமிஷப்பா. ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சேர்ப்பாரு. ரேஸ்கல்ஸ். ஹலோ, அண்ணன் வீரபாகு பேசும்போது அங்கடா பேச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. அடிச்ச நீயே வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அனுப்பிச்சு விடுறேன், நீ பாத்துக்கா. அனுப்பிச்சு விடுறியா? ஏண்டா கோயிந்தா, என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புற மாதிரி சொல்ற? எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தருக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். அவன் சொன்னா, நான் பிஸியா இருக்கேன்டா, வேணா இங்க அனுப்பிச்சு விடு, நான் பாத்துக்கிறேன்னா. இவனுக்கு முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க ஒரு 7 பேருமா. அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சிட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டானுங்க. சரி, நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொருத்தர் இருக்க மூத்திர சந்துக்கு போச்சு. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா. 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. சரி, அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல. ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இன்னைக்கு நின்று மேட்ச் முடிக்கிறேன்டா. மச்சான், விக்கெட்டை மட்டும் விட்டுறாத, பொறுமையா ஆடு. டேய், உன்னை நம்பிதான்டா டீமே இருக்குது. ஆறேன்டா, உங்களுக்காக பொறுமையா ஆறேன்டா. மச்சான், விக்கெட்டை விட்டுறாத, பின்னாடி ஆளே இல்ல.
உங்க பாசம் புரியுதுடா. ஓகே ஓகே, சீக்கிரம் அவுட் ஆகி தொலைடா. ஆண்டவரே, இவன் எப்படியாவது விக்கெட் எடுத்துரு, அப்பதானே இறங்க முடியும். சீக்கிரமா அவுட் ஆனா இறங்கலாம். அவுட் ஆவானா? கஷ்டப்பட்டு ஏத்துட்டேனே. ஐயோ பால் நம்ம கிட்ட வருது. ஆண்டவர் பவர் காமிச்சிட்டாரா. ஐயோ தப்பிச்சண்டா. அப்பாடா. அட பாவிகளா. டேய் மச்சான், நான் தானே ஒண்ணு அவன் கேட்சே பிடிக்கலடா. ஐயோ கமான் பாய், விக்கெட்ட விட்டுறாத மச்சான். ஒண்ணே தான்டா டீமே இது. அதான் தெரியுது. வெய்ய ரொம்ப ஓவரா இருக்கு. அடாடாடாடாடா, கஜா புயலுக்கே டஃப் கொடுப்பான் போல இருக்கே. இவனை அவுட்டே எடுக்காதீங்கடா. என்னடா எப்படி போட்டாலும் அடிக்கிறான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரி சரி மச்சான். நேத்து ஆள் ஒரு பையன் கூட பார்த்தேன். ஆள் ஒரு பையன் கூட பாத்தியா? யார் கூட? மேட்ச் டேய் இப்ப போறா பால. நேத்து ஆள் ஒரு பையன் கூட பார்த்தேன்டா. நேத்து ஆள் ஒரு பையன் கூட பார்த்தேன். பையன் கூட பார்த்தேன்டா. மச்சான் அவளை யார் கூட பார்த்த? அதுவும் மச்சான் அவங்க அண்ணன் கூட. Here's to the ones that we got. Cheers to the wish you were here but you're not. Cause the drinks bring back all the memories of everything we've been through. Toast to the ones here today. Toast to the ones that we lost on the way. Cause the drinks bring back all the memories. And the memories bring back your. There's a time that I remember when I did not know no pain. When I believed in forever and everything would stay the same. Now my heart feel like December when somebody say your name. Cause I can't reach out to call you, but I know I will one day. Yeah. Everybody hurts sometimes, everybody hurts someday. Yeah, yeah. But everything gon' be alright. Gonna raise a glass and say, hey. Here's to the ones that we got. Cheers to the wish you were here but you're not. Cause the drinks bring back all the memories of everything we've been through. Toast to the ones here today. Toast to the ones that we lost on the way. Cause the drinks bring back all the memories. And the memories bring back your. Memories bring back your. There's a time that I remember when I never felt so lost. And I felt all of the hatred was too powerful to stop. Now my heart feel like an ember and it's lighting up the dark. I'll carry these torches for you and you know I'll never drop. Yeah. Everybody hurts sometimes, everybody hurts someday. Yeah, yeah. But everything gon' be alright. Gonna raise a glass and say, hey. Here's to the ones that we got. Cheers to the wish you were here but you're not. Cause the drinks bring back all the memories of everything we've been through. Toast to the ones here today. Toast to the ones that we lost on the way. Cause the drinks bring back all the memories. And the memories bring back your. Memories bring back
like you.